ஹாய், ஹலோ, வணக்கம். கொஞ்ச நாள் முன்னால் வந்து ஒரு ஒரு மீட்டிங்கில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு முன்னால் இன்னொருத்தர், அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆளுன்னு வச்சுங்க. யூடியூப்பில் ஃபேமஸ்ஸு. ஸோ நிறைய மக்கள் அவருடைய யூடியூப் எல்லாம் பார்க்குறாங்க பண்ணாங்க. ஏதோ ஒரு ஊர் பேர் கூட அவர் பேரில் வரும், மறந்துட்டேன். எனிவே, ஸோ அவர் பேசினார். இப்போ அவர் பேசையில் என்ன ஆச்சு, எனக்கு என்னன்னா உட்காந்துருக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து இன்கன்சிஸ்டன்சிஸ் இன் ஸ்பீச். அவர் என்ன அந்த அந்த அவர் மேடையில் பேசையில் வந்து ஒரு 50 தடவை சொல்லியிருப்பார், 1% ஆஃப் இந்தியன்ஸ் கூட டிமேட் அக்கௌண்ட் ஹோல்ட் பண்ணலை. அதாவது டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க குறைச்சுன்னு சொன்னால் ஓகே, 1% ஆஃப் பப்ளிக் கூட வச்சிருக்கேன்னு ஒரு 50 தடவை சொன்னார் ஸ்பீச்சில். பட் ரியல் டேட்டா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 13 கோடிக்கு மேலே இந்தியாவில் யூனிக். கிராஸ் ஓவரால் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன்டு வந்து 23 crore. அதே சமயத்தில் ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டை சொல்லி முடிச்சாரு. ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் பர் பர்சன் இன் இந்தியா வந்து இன்னும் ஆவரேஜாக அந்த யூனிக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தங்களே 1.7 அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து 2 அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க அப்ராக்சிமேட்டாக. இங்கே ஒரு கம்பெனியில் வச்சுருப்பாங்க, அப்புறம் இன்னொரு கம்பெனியில் வச்சுருப்பாங்க, ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இது வந்து பெர்சன்டேஜ் டேர்ம்ஸில் வந்து யூனிக் வந்து 9.03% யூனிக்காக டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது 1%, லெஸ் தேன் 1% பேசிக்கிட்டு இருக்காரு. கிராஸாக எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15% வரும். திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி. பட் அது கூட தெரியாமல் அவர் வந்து ஒரு ஃபேமஸ் யூடியூபரு, ஒரு மேடையில் ஏறி ஒரு 150-200 பேருக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து இப்போ அவர் சொல்கிற ஐட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு ஃபேக்சுவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் எனக்கு சந்தேகம். இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஹிம் ஆர் எனி திங். பட் அவர் லீகலாக தப்பிச்சுக்கிறதுக்கெல்லாம் நான் கல்வியாளர்னு சொல்கிறாரு. பட் அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வெதர் செபி ஷுட் லுக் இன் டு திஸ் கல்வியாளர்களை, எஜுகேஷனிஸ்ட்டை, ஐ ரியலி டோன்ட் நோ. ஏன்னா அவங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாத்தையும் பப்ளிக்கில் போடுறாங்க. ஸோ பப்ளிக்கில் போடையில் பீப்புள் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தம். பீப்புள் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்டு அண்ட் தென் their behavior changes. ஏன்னா இப்போ அங்கே திருப்பி அவர்கிட்ட கேள்வி கேட்டவங்கள வச்செல்லாம் என்னால் பார்க்க முடியுது. அது லேட்டரான அதுக்கு வர்றேன். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்கன்சிஸ்டன்சி ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஹிஸ் சைடு. அடுத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொன்னார். அதாவது ஃப்ளோவில் அடித்து விடுறது, பேசையில் ஃப்ளோவில் அடித்து விட்டிங்கன்னா, எதுவும் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் ஃப்ளோவில் அடித்து விட்டிங்கன்னா மக்களும் அதை வந்து ரொம்ப ஆர்வலாக நம்புகிறாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து இப்போ கண்ணை பார்த்தே பேச மாட்டார், ஒரு யூடியூபர். அவர் இப்படி தான் கோவிட் டயத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்போ வந்து நாஷ்டானா டிஃபன் சாப்பிட்ற லெவலுக்கு கோவிட்டில் மார்க்கெட் வந்திருக்கு. கோவிட் அந்த டயத்தில், அப்போ நான் சொன்ன ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால். அது வந்து இனிமேல் நீங்கள் காஃபி டீ குடிக்கிற ரேட்டுக்கு வரும், அப்போ நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போச்சு, எவ்வளோ ஏறிச்சு, அதனால் எவ்வளோ பேர் மிஸ் பண்ணாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி ஒருத்தர் நேர கண்ணை பார்த்து பேச மாட்டார். அவர் பாட்டி சொல்லுவார் போகிற பக்கத்தில், என்னங்க நீங்கள் 10 ரூபாய்க்கு தானே டீ குடிக்கிறீங்க, அதுக்கு மேலே 10 ரூபா டீ குடிக்கிறதுக்கு மேலே ஒரு ஷேரை வாங்கி போடுங்க, இல்லை கோல்டு வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது ரொம்ப கேஷுவலாக அடிச்சுட்டு போகிறத வந்து மக்கள் விரும்புகிறாங்க, கேஷுவலாக பேசிட்டு போகிறத. தட்ஸ் வாட் இட் ஷோஸ். ஓகே, நவ் கம்மிங் டு திஸ் பர்சன். எனக்கு அந்த ஈவெண்ட்டில் எனக்கு முன்னால் பேசினவர் ருப்பி டிப்ரிசியேஷனை பற்றி அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஃபாரினில் இருக்க ஃப்ரெண்டு சொன்னாராம். ஆவரேஜாக 8% 9% வருஷத்துக்கு டிப்ரிஷியேட் ஆகுது. ஸோ அதனால நான் இந்தியாவில் முதலீடு பண்ணுறதே இல்லை, டாலரில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. லாஸ்ட் 25 வருஷத்தில் 2001 2026 வரைக்கும் ருப்பி டிப்ரிசியேஷன் எடுத்து பார்ப்போம். 2001 வந்து அப்ராக்சிமேட்டாக 45, 46, 47 ரூபாயில் இருந்துச்சு பர் டாலர். ரைட் நவ் 2026 25 வருஷம் கழிச்சு 96 ரூபாயில் இருக்குது. 96 ரூபா 40 காசு 30 காசில் இருக்குது. ஸோ அப்சல்யூட்னா 105%, 110% டிப்ரிசியேஷன். பர் இயருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2.9%. ஸோ இப்போ இந்த கல்வியாளர் எஜுகேஷனிஸ்ட் வந்து பேசுகிறவர் யார் யூடியூப்பில் பாப்புலராக இருக்காரோ, அவர் எஜுகேஷனிஸ்ட் வந்து பேசுகிறவர் வந்து யாரோ ஹியர்ஸே இல்லை,
ஒரு ஓன் ரிசர்ச் கூட பண்ணாமல் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார் வருஷத்துக்கு 8% டிப்ரிஷியேட் ஆகுதுங்க டாலரு அப்படின்னு சொல்லி பப்ளிக் முன்னால் அது ரொம்ப கொலோக்கியலாக கேஷுவலாக பேசுகிறாரு. அது மக்கள் நம்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா மக்கள் யாரும் போய் போட்டு சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்கல்ல. அவங்க சொல்கிற ஆமாம் அப்போ இந்த வருஷம் ஒரு வருஷம் ஏறினதை வச்சு அதை ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. திஸ் இஸ் செகண்ட் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹிம். தேர்டு என்ன சொல்கிறாரு, மக்களுக்கு அவர் பேசையில் அட்வைஸ் கொடுக்குறது வந்து எல்லாரும் 20% அலோகேஷனை போடுங்க இன்டர்நேஷ்னலுக்கு. ஏன்னா நீங்கள் எதை வச்சுருக்கீங்க, ஃபோனு, அது எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது, ஆப்பிள் வந்து அமெரிக்காவில், அமெரிக்கன் கம்பெனி. நீங்கள் எதை சர்ச் பண்ணுறீங்க, கூகுளு. ஸோ அதனால் ஃபேஸ்புக்கு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கல்ல, இன்ஸ்டாகிராமு, மெட்டா, இது எல்லாமே வந்து அமெரிக்கன் கம்பெனி. நீங்கள் வச்சுருக்க கம்ப்யூட்ரு, அதில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரு, இது எல்லாமே அமெரிக்கன் கம்பெனி. அப்போ யார் பணம் சம்பாதிக்கிறா, அமெரிக்காக்காரனா இந்தியாக்காரனா? அமெரிக்காக்காரன் தானே சம்பாதிக்கிறான். அப்போ 20% கண்ணை மூடிட்டு கொண்டே போடுங்க இன்டர்நேஷ்னல் ஃபண்ட். எந்த பீரியடில் சொல்கிறாரு, ஜூன் ஜூலை 2026 பீக் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மார்க்கெட் பீக்கில் இருக்குது. ஸோ இது அவங்களுக்கு தேவையா இல்லையான்னு கூட கேட்கல. உடனே ஒரு 70 வயசு நபர் எந்திரிச்சு பேசுகிறாரு, கேட்குறாரு, சார் உங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் இப்போ எல்ஆர்எஸ் ரூட் மூலமாக அப்ளை பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். 70 வயசு நபருக்கு தேவை வந்து பென்ஷன். அவர் பென்ஷன் இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸில், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில், அதுவும் ஸ்டாக்ஸில், நாட் ஈவன் ஃபண்டை பற்றி கூட அவர் பேசலை, இதை பற்றி சொல்கிறாரு. ஸ்டாக்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸில் போட சொல்கிறாரு, இடிஎஃப்ல போட சொல்கிறாரு, 20% கொண்டே கண்ணை மூடிட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்தியாவில் இருக்கவங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 5% கூட வரல. இந்தியாவில் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு யூனிக் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.17 crore தான் யூனிக் இன்வெஸ்டர்ஸ். பெர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.25% யூனிக் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ 4% ஆஃப் த 4.4% தான் பாப்புலேஷன் வந்து நம்ம மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடின்னு வச்சுங்களே, 6.4 கோடி இவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டில், இந்திய மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்திய டிமேட் அக்கௌண்ட்லேயே, டைரக்ட் ஸ்டாக்கில், இந்தியன் ஸ்டாக்லேயே ஓப்பன் பண்ணியிருக்கவங்க 9% தான். இவங்ககிட்ட இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் நேரடியாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்கில் அதுக்கு ஏதோ ஒரு வெப்சைட் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க ஒன்றுக்கும். ஸோ அந்த வெப்சைட் மூலமாக டிக்கெட் நான் போட்டு எக்ஸாம்பிள்லாம் யூடியூப்பில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்திய மார்க்கெட்லேயே முதலீடு செய்யாதவங்களுக்கு நீங்கள் 20% கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் போட சொல்கிறீங்க, அதுவும் நேரடி ஸ்டாக்கில் அல்லது இடிஎஃப்ல. ஸோ இதனுடைய ரெப்பர்குஷன்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்வெஸ்டருக்கு அப்ளிகபிளானு கூட கேட்கல. இது கேட்டால் நான் கல்வியாளர், நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது, நான் கல்வியாளர், எஜுகேஷனிஸ்ட், எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து தே ஆர் இன்டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் டு லுக் அட் இட், இன்டைரக்ட்லி இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். ஸோ அப்போ அதுவும் வந்து இன்டைரக்ட் அட்வைஸ் ஆட்ட தான் போய் சேருது. இந்திய மக்கள் வந்து இன்னும் அந்த அளவுக்கு பிரித்து பார்க்க வித்தியாசம் தெரியலை. many of them, thousands of them are following them and investing. அவங்க சொல்கிறத கேட்டு அதை உண்மைன்னு சொல்லி, ஏன்னா நான் இங்கே உட்காந்துருக்கையிலே பார்த்து எந்திரிச்சு ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் இதில் பண்ணி, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் அதில் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது வந்து உங்களுக்கு வந்து செகண்டா தேர்டான தேர்ட் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஃபோர்த் அவர் சொல்கிறது என்ன சொன்னார், ஐஎஃப்எஸ்சி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் இந்தியாவில் இந்திய அரசாங்கம் ஓப்பன் பண்ணியிருக்கதே யாருக்காகங்கிறீங்க, நம்ம பப்ளிக்காகத்தான், உங்களுக்காகத்தான். நீங்கள் வெளிநாட்டில் போய் முதலீடு செய்ய சொல்லி அரசாங்கமே சொல்லுது, நீங்கள் போய் முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஐஎஃப்எஸ்சியினுடைய பர்பஸ் என்ன, எதற்காக அரசாங்கம் ஓப்பன் பண்ணுச்சு, எல்லாரும் இப்போ லார்ஜ் கார்பரேட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட்டஸ்க்காக துபாய் போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, தங்களுடைய ட்ரேடிங்கை மாற்றுறாங்க, நிறுவனங்களை மாற்றுறாங்க, வெளிநாட்டு நிறுவனங்களை அங்கே போகிறாங்க. இந்தியாவில் அது மாதிரி பெரிய நாடாக இருந்த ஒரு சென்டர் கிடையாது நம்மகிட்ட அப்படின்னு சொல்லி ஐஎஃப்எஸ்சி வந்தது. அதில் ஒரு பார்ட் வந்து இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் மெயினாக இந்தியன் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது, அட்ராக்ட் பண்ணுறது வந்து ஃபாரின் கேபிட்டலை உள்நாட்டுக்குள்ளே வர வைக்க, உள்நாட்டு கேபிட்டலை வெளியில் போக வைக்க அவங்களுடைய ஃபோக்கஸ் கிடையாது. பட் அது ஒரு பார்ட், அது ஒரு பகுதியாக இங்கே செய்யப்படுகிறது ஐஎஃப்எஸ்சி மூலம். இப்போ நம்மளுமே கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், பிரக்லா வெல்த் மூலமாக பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். பட் இவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறாரு, அரசாங்கம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கதே நீங்கள் போய் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது 4வது இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அன்றைக்கி அவர் பேசினதில் எல்லாமே இன்கரெக்ட் கிட்டத்தட்ட அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி,
இப்போ அஞ்சாவதா வந்து பாண்ட்ஸுக்கு வர்றாரு. பாண்ட்ஸை பற்றி என்ன சொல்கிறாரு, எல்லாம் கேரண்டீடாக அவங்களுக்கு கிடைக்குங்க. 11% ஏதோ ஒரு வெப்சைட்டை சொல்கிறார். நான் அந்த வெப்சைட்டை சொல்ல விரும்பவில்லை. இங்கே அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. அதில் ப்ராபப்லி அக்ரிமெண்ட் இருக்கலாம், அதை ப்ரொமோட் பண்ணலாம். ஐ ரியலி டோன்ட் நோ, ஐ டோன்ட் ஹவ் ஃபேக்ட். நானாக கெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு 11% 12% தர்றாங்கல்ல, கொண்டே போடுங்க. 11%க்கு போடுங்க, 12%க்கு போடுங்க. சரி, 11% 12% கிடைக்கிற பாண்டை ஏன் மியூச்சுவல் ஃபண்டுகள் வாங்க மாட்டேங்கிறாங்க? எதுக்காக அதை செபி வந்து பிலோ இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் லெவல் பாண்டெல்லாம் முதலீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லுது? லாஸ்ட் டு கோவிட் கிரைசிஸ் வரையில் 2020 வரையில் பிரச்சனை வரையில் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு லோயர் கிரேட் பாண்ட்ஸ்னால. ஸோ கிட்டத்தட்ட இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியே எல்லாம் ஹை கிரேட் ஹை குவாலிட்டி பாண்ட்ஸுக்கு மாறிட்டாங்க. அதில் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுவுமே வந்து ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் தரக்கூடியது ஒரு 8-9% தான் தரும். இப்போ இவங்க சொல்கிறது பூரா ஸ்டார்டிங்கே 11% 12%க்கு சொல்கிறாங்க. நான் அந்த கம்பெனியெல்லாம் பேடுன்னு சொல்லலை, பாண்டெல்லாம் பேடுன்னு சொல்லலை. இப்போ எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ நாங்களும் பாண்ட் பண்ணுறோம் இல்லைன்னு. எங்கள் கஸ்டமருக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு ஒரு 3-4 பாண்டு, அதுவும் இந்த 11% 12% நாங்கள் போடலை, ஒரு 8.5% 9% ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸு, டாப் நாச் ப்ரைவேட் செக்டார் பாண்ட்ஸு கம்பெனிஸ், ஒரு நல்ல தரமான நிறுவனங்கள். இப்போ அவங்ககிட்ட போட்டதையே இப்போ அவர் வந்து ஒரு சொத்து வாங்குறாங்க, அதுக்காக விற்க வேண்டியதாக இருந்துச்சு. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தேன்னா அப்படி கை சொடக்கிறதுக்குள்ளே விற்று கொடுத்துட்டோம். மண்டே கொடுத்தோம், வெனஸ்டே அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. ஏன் ஏது கேள்வியெல்லாம் இல்லை, நல்ல லாபத்தில் இருந்துச்சு, வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ பாண்டை விற்க சொன்னார். பாண்டை விற்க சொன்னால் 1.5 கோடி கொடுத்ததில் 25 லட்சம் தான் சேல் ஆகிருக்கு. ஏன்னா அங்கே பையர் கிடையாது. அந்த பாண்டுக்கே நான் சொல்கிறது ஒரு நல்ல குவாலிட்டியான பாண்டுக்கே பையர் கிடையாது. இமீடியட்டாக மேட்ச் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஒரு 10 நாளோ 15 நாளோ எடுக்கலாம், அல்டிமேட்டாக விற்றுருவாங்க. பட் இன்னொன்று இவங்க சொல்லாத உண்மை என்னென்னா, ஒன்று வந்து இல்லிக்யூரிட்டி. பாண்டு நீங்கள் ஈஸியாக வாங்குறது ஈஸி. இந்த மகாபாரத்தில் சொல்லுவாங்களே, அவருக்கு உள்ளே போக தெரிஞ்சு வெளியில் வர தெரியலைன்னு, அது மாதிரி வாங்குறது ஈஸி. இந்தியாவில் நம்ம பாண்ட் மார்க்கெட் வந்து இட் இஸ் நாட் தட் மச் மெச்சூர்ட் எட். கவர்மெண்ட் பாண்ட்ஸு கிரேட் லிக்யூரிட்டி, நோ டவுட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ். பட் மீதி ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேருந்து எல்லாமே இல்லிக்யூரிட்டி இஸ் எ பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இதை யாரும் சொல்கிறதே இல்லை, விற்கையில் சொல்கிறதும் இல்லை, விற்கையில் சொல்லி விற்கிறது இல்லை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டை நீங்கள் விற்க போகையில் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கு ஷேருக்கு ஈக்குவலன் தான். ஏன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் வாங்கினதை விட இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி இருந்துச்சுன்னா உங்கள் பாண்டை வந்து நீங்கள் லாஸில் தான் விற்கிற மாதிரி இருக்கும். 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின பாண்டை 9 லட்சத்தில் விற்கிற மாதிரி இருக்கும். அதே இது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் 10 லட்சத்துக்கு வாங்கினதுக்கு பதிலாக 10 லட்சத்துக்கு விற்கலாம், கேபிட்டல் கெயின் இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் லாஸ் இருக்குது, கேபிட்டல் கெயின் இருக்குங்கிறதும் யாரும் சொல்கிறதில்ல. மூன்றாவது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம், பாண்டுகளில் வந்து 0 or 1ங்கிற கதை தான். உங்களுக்கு கிடைச்சா அசலோட வட்டியும் கிடைக்கும், இல்லைன்னா அசலும் கிடைக்காது வட்டியும் கிடைக்காது. ரிஸ்க் நம்ம கோவிட் டயத்தில் பார்த்தோம் எத்தனை கம்பெனி கவுந்துச்சுன்னு. ஏன் எக்ஸாம்பிள், கொஞ்சம் ஹை ரிஸ்க் பாண்ட்ஸ் எல்பிபி இஷ்யூ பண்ணலாம், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ளதெல்லாம் இது வரைக்கும் பணம் திரும்ப கொடுக்கப்படவில்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை மறுத்துருச்சு. நீங்கள் ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு ஹை ரிஸ்க் எடுத்ததுக்கு. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கேரண்டி பண்ண முடியாதுன்னு சொல்லி அது கோர்ட்டு கேஸ்ன்னு 5-6 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. சேம் கேஸ் வித் எஸ் பேங்க் பாண்ட்ஸ், சேம் கேஸ் வித் ஐஎல் அண்ட் எஃப்எஸ் பாண்ட்ஸ். அது வந்து AAA ரேட்டடாக இருந்துச்சு. அதுவே நான் போட்டவங்களுக்கு பல பேருக்கு பணம் கிடைக்கல, செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ பாண்டுன்னு போகையில் பி கேர்ஃபுல். ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் போய் வாங்காதீங்க. நீங்கள் நோ ரிஸ்க்குன்னா என்ன கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ பாண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டு, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து பெஸ்ட்டு, வாட் எவர் கவர்மெண்ட் ரிலேட்டட் வந்து பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா ஒரு ஆலோசகரோட கலந்து ஆலோசித்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அங்கே பாண்டில் எடுக்கிற ரிஸ்க்கை ஐ ஆல்வேஸ் சே, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தாராளமாக கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் பாண்டில் எடுக்கிறதுக்கு பதிலாக. ஸோ அல்டிமேட்டாக எதுக்காக இந்த பாண்டு போடுறோம், எதுக்காக போடுறோம், நம்ம வந்து ரிஸ்க் இல்லாமல் இருக்கிற பணத்தை கொண்டே அங்கே போடுறோம். அப்போ ரிஸ்கே இல்லாத பணம்னா எது? இந்தியாவில் இன்றைக்கி வந்து ஈஸியாக சொல்லக்கூடியது வந்து நமது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸு, ஆர்பிஐ ரீட்டைல் பீப்புளுக்காக ஆஃபர் பண்ணக்கூடிய பாண்ட்ஸு, சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ், வாட் எவர் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் ஆர் 100% சாவரின் கேரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா,
இதெல்லாம் தான் ரிஸ்க் ஃப்ரீயான பாண்ட்ஸ். ஸோ நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீயாக போகணும்னா அது மாதிரி போய்க்கோங்க. இல்லை ஹை ரேட்டட் பாண்ட்ஸில் போய்க்கோங்க, AA ரேட்டட், AAA ரேட்டட் அது மாதிரி போய்க்கோங்க. லோ ரேட்டடில் போகையில் வந்து நீங்கள் மொத்தமாக உங்களுடைய அசலையும் இழக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் பல பேர் வந்து இதை வந்து சொல்கிறதில்ல மக்கள்கிட்ட. சொல்லாமல் நீங்கள் போய் வாங்க 11% வாங்க. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் வந்து பாண்டுனாவே மக்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து 11%, 12% வந்துருச்சு, விச் இஸ் ராங். ஸோ அது ஒன்று. அதுக்கடுத்தாப்புல இது ஒரு நான் 5 சொல்லிட்டேன். 6வதா அவர் கேஷுவலாக சொல்கிறது, உங்கள் குழந்தையா நீங்கள் தான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்தியாவுடைய வளர்ச்சி ஸ்டாக் மார்க்கெட், கண்ணை மூடிட்டு போய் ஒரு 10 பங்கை வாங்கி போடுங்க. நான் ஸ்டாக்கை பற்றி பேசக்கூடாது, ஆனால் செக்டாரை பற்றி பேசலாம். பவர் செக்டாரில் 2 வாங்கி போடுங்க, இந்த செக்டாரில் 2, அந்த செக்டாரில் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதை நம்பி மக்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, போய் ஸ்டாக்கை வாங்குறாங்க. ரியாலிட்டி என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா யார் டைரெக்டாக ஸ்டாக் ஓன் பண்ணுறாங்களோ தே கேன் நாட் பீட் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ். நான் எழுதி தர்றேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கிட்ட கஸ்டமர்ஸ் கொண்டு வர்றதை பார்த்தே தெரியுது. ஸ்டாக்கை விற்று நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கிறோம், நாங்கள் போட்டு ரொம்ப நாளாக ஒன்றும் பெருசாக வரல அப்படின்னு சொல்லி நிறைய போடுறாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் சக்ஸஸ் ஆக முடியாத இவர் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வாங்கி போடுங்க, 10 ஸ்டாக்கை வாங்க, 20 ஸ்டாக்கை வாங்கி போட்டு மறந்துடுங்க. ஸோ மக்களுக்கு வந்து மறக்கணும்னா அதை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு மறக்கலாமே தவிர ஸ்டாக்கில் போட்டு மறக்க முடியாது. ஏன் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரை விட எப்போவுமே அதிகமாக சம்பாதித்து கொடுக்கின்றன? இன் ஜென்ரல் ஐ எம் டாக்கிங். மேபி ஐ கேன் புட் அ நம்பர். என்ன ஒரு நம்பர் போட சொன்னீங்கன்னா ஒரு 97% ஆஃப் த டைம் கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரால் பீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 1 to 3% தான் ஆன் அ கண்டினியூஸ் பேசிஸ், 10 year, 20 year, 30 year பேசிஸில் 1 to 3% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்னை பீட் பண்ண முடியும். ஏன்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ட்டு என்னென்னவெல்லாம் இருக்குது? பெஸ்ட்டு ஃபண்ட் மேனேஜர்ஸ், பெஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம், அதாவது நம்மளை இண்டிவிஜுவலை கம்பேர் பண்ண இல்லை பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். பெஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீம், பெஸ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு, பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாஸ், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இது எல்லாமே இருக்குது. இதை தவிரவும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகள் வாங்கி விற்கிற ஸ்டாக்குக்கு அவங்க வரி கட்ட வேண்டாம். இன்னும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வர்ற டிவிடெண்டுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். இது மாதிரி மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் வந்து நான் நிறைய இதை வந்து ஓகே அப்படின்ட்டு போயிடுவேன். சில சமயம் என்னையாலே ஏற்றுக்க முடியாமல் இருக்கையில் தான் இது மாதிரி வீடியோவை போட்டு அட்லீஸ்ட் நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்காவது இது மாதிரி ஐட்டங்களை தெரிவிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பாட்டி. சாரி திஸ் லிட்டில் லாங்கர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.